மணி 10:30 ஆயிடுச்சு. 10:30க்கு வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவன காணுமே. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், வருவான். அது சரி, மாமா கிட்ட சொல்லாம வெளியில வந்துட்டோம். இப்போ தெரிஞ்சுனா என்ன சொல்றது? அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாருடி. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு. நம்ம மட்டும் போறோமா? ஆமா, அதான் நம்ம கூட அந்த 2 பேர் வருவாங்களே. அப்போ பிரவீன் சுபாஷும் வரல. அந்த 2 பயந்தாங்களையே கூட்டிட்டு போறதுக்கு அவனுங்க இங்க படுத்தே தூங்கட்டும். அவனே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டானே. அதுவும் சரிதான். அங்க பாரு வந்துட்டாங்க. ரொம்ப லேட் ஆக்கிட்டோமோ? அப்படிலாம் இல்ல, பரவாயில்லையே. சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்கீங்க. ஆமா, எங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கரெக்டா போய் பழக்கம். லேட்டா போறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. சரி வாங்க நம்ம போமா. நம்மள கேவலப்படுத்துறதுக்கு நீ கூட சுத்துவா. சரி வாங்க போலாம். என்னைக்குமே உண்மையை சொல்லி பழகு. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லிட்டு அலையாதே. பாடி உனக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா காது குத்திக்க. நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா? என்னது கேட்க பிடிக்கலன்னா காது குத்திட்டு வா. கொஞ்சம் சலம்பாம அமைதியா இருக்கியா? அது எந்த ஃப்ளோர்னு சொன்னாங்க? 17வது மாடி. 17ஆ? ஏடி உன் தலைக்கு மேல தான் இருக்கு. 17ஆமுக்கு எது 17ன்னு தெரியுமா? எப்படி தெரியாது, நீயே வந்து அமுக்கு. இல்லடி சும்மா கேட்டேன். இங்க பாரு, ரொம்ப பேசிட்டு இருந்தா நான் பிரவீன் சுபாஷ் கூட போய் படுக்க போயிருவேன். சரி சரி, இரு 17வது அமுக்கு பாப்போம். இரு வாரேன். என்னாச்சு? எது 17ன்னு தெரியலையோ? எல்லாம் தெரியுது, ஆனா கைதான் எட்ட மாட்டேங்கி. நல்லா உன்னிட்டு அமுக்குடி. எவ்வளவு உன்னுனால இவ்வளவுதான் போகுது. உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு இந்த ஒரு வேலையும் உருப்படியே செய்யல. ஓ அப்படியா? எங்க நீ வந்து அமுக்கு பாப்போம். 2 பேரும் எதுவும் பண்ண வேண்டாம், நானே வாரேன். தள்ளிக்க. நீ தள்ளினாதானே தள்ள முடியும். ஏன்டி எப்பவுமே என் கூடயே சண்டைக்கு வரா? எனக்கு ஆசை பாரு. நீ சலம்பாம இருந்தாலே போதும். நான் எங்கடி சலம்புறேன்? என்ன பேசதானே செய்றேன். நீ பேசனால சலம்புற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணேன்? இனி நீ பேசாத. சரிடி, நான் இனி பேசல. ரொம்ப நல்லது. உங்க சண்டையெல்லாம் நீங்க அப்புறமா வச்சிடுங்க. ஏன் உனக்கு என்னாச்சு? சீக்கிரம் 17வது பட்டன் அமுக்கு. நான் 2 வாட்டி 17வது பட்டன் அமுக்கிட்டேன். இருந்தாலும் லிஃப்ட் மூவ் ஆக மாட்டேங்குது. என்னது மூவ் ஆக மாட்டேங்குதா? ஒழுங்கா அமுக்குடா. நீங்க வேணா பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே அமுக்குறேன். அமுக்கிட்டேன். ஆமா, ஏன் மூவ் ஆகல? அப்படினா 17th ஃப்ளோர்ல லிஃப்ட் நிக்காதுன்னு நினைக்கேன். அது ஏன் 17th ஃப்ளோர்ல மட்டும் நிக்காது? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். 16th ஃப்ளோருக்கு போகுதான்னு பாப்போம். நீ 16th பட்டன் நமக்கு. சரி. என்ன லிஃப்ட் மூவ் ஆகுது? அப்ப ஏன் 17th ஃப்ளோருக்கு போகல? ஏதோ இருக்கு. ஏடி உன்னை பேசாதன்னு சொன்னேம்ல. 16th ஃப்ளோர் வந்துடுச்சு. ஏடி என்னாச்சு? நீ ஏன் சோகமா மூஞ்சி வச்சிருக்க? பயமா இருக்குடி. அத உன் கூட நாங்களா இருக்கோமே, அத நினைச்சதாண்டி இன்னும் பயமா இருக்கு. இப்போ என்ன சொல்ல வர? வாங்க. வந்துட்டு இருக்கோம். வா வா. ஏடி இரு. ஏடி அத நான் ஏன் சொல்றேனா, இப்போ நான் சொல்றது கேப்பியே மாட்டியா? சொல்லுடி, அப்பதான் கேட்க முடியும். அந்த பாத்திரம் வளக்குற பிரஷ் மாதிரி ஒரு மண்டை வச்சிட்டு இருக்கல்ல? ஆமா. நீ அவ மூஞ்ச பாரு, அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம பயப்படும் போதும் பயப்பட மாட்டிக்கா. அந்த லிஃப்ட் 17க்கு போலல்ல, அப்ப நம்ம எவ்வளவு பயந்தோம். ஆனா அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தா. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? அடி மெண்டல், நீ பெரிய பெரிய இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா? கடைசில பேயே அவங்க கூட சுத்துற ஒரு பிள்ளையா தான் இருக்குமா. இப்ப என்ன அவ பேயின்னு சொல்ல வரியா? எனக்கு ஏதோ அவ நம்மளே வேற எங்கேயும் கூட்டிட்டு போறான்னு தோணுது. அவளை நம்ம தாண்டி கூட்டிட்டு போறோம், அவ நம்மள கூட்டிட்டு போல. ஏதோ தெரியலடி, ஆனா எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படாத. வாங்க நம்ம அங்க போய் பாப்போமா? வரோம். எம்மாடி